கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு இன்ஸ்டா சோஷியல் மீடியாவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே டப்புன்னு கண்ணில் பட்ட நியூஸ் மேக்ஸ்வெல் ஆர்சிபியை விட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது ரூமர்ஸ் தான், பட் இருந்தாலும் அஃபீஷியலாக நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. உடனடியாக ப்ரோ நீங்களே கிளப்பி விடாதீங்க, ஸோ அப்படிலாம் எந்த நியூஸும் வரலன்னு சொல்லிட்டு 4-5 கும்பல் வருவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வெறும் கூகுளில் போய் மேக்ஸ்வெல் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு கீழே பாருங்க. டைப்ஸ் ஆஃப் இந்தியா முதல் கொண்டு ஏகப்பட்ட அஃபீஷியல் சைட்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக போன வருஷமே அரசல் பொரசலாக இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஆர்சிபியை விட்டு மேக்ஸ்வெல் வெளியில போக போறாரா, என்னதான் நடக்குது ஆர்சிபியில் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு டேட் வந்துட்டு ஜூலை 30. ஆனா ஜூலை 31 மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போது ஐபிஎல் ரிலேட்டடா பேச போறாங்க. ஸோ எந்த மாதிரியான ரேட்டிங் வச்சுக்கலாம், 4 பேரா 5 பேரா 3 பேரா என்ன மாதிரியான வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி பிரான்சைஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, அது மட்டும் இல்லாம டைட்டில் அடிச்ச கேகேஆர், எஸ்ஆர்எச் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 பிரான்சைஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆர்டிஎம் கார்டு எவ்வளோ அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் நாளைக்கு ஈவினிங் குள்ள வந்துடும். நாளைக்கு அப்படின்னா இந்த ஜூலை 31 எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. 1ஆம் தேதியிலிருந்து லைனா நியூஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நம்மளுடைய சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ ஆர்சிபியை பத்தி போடுங்க, பட்டிதர் பத்தி போடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மெயினா ஒரு ஆள் பத்தி கேட்கவே இல்லை. அவங்க கேட்காத நேரமோ என்னமோ தெரியல, அவரை பத்தின நியூஸ் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா எம்எல்சி லீக் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ வாஷிங்டன் ஃப்ரீடம் அவங்க தான் டைட்டில் அடிச்சாங்க. ஸ்டீவ் ஸ்மித் உடைய கேப்டன்சி எக்ஸலண்டா இருக்கு. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் உண்மையாலுமே ருத்ர தாண்டவம் கம்பேக்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி திரும்பி வந்திருக்காரு. அவர் டெஸ்ட்டுக்குன்னு மட்டுமே வச்சு ஆணி அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஒன் டே பக்கமும் விடுறதில்ல, T20 விடுறதில்ல, யாரும் ஐபிஎல் பிரான்சைஸும் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறது கிடையாது. பட் இருந்தாலும் திரும்பி வந்திருக்காருங்க. மனுஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1 இயரா T20 செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணி பழைய ஸ்டீவ் ஸ்மித்தா ஒரு 2013 ஒரு 2015 எப்படி ஒரு நைட் மேர் கொடுத்துட்டு இருந்தாரோ, ஸோ அந்த ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தா திரும்பி வந்திருக்காரு. கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கேப்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஆசஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஃபீல்டிங் செட் பண்ணி வச்சு எடுப்பாரு. அடுத்த பாலே விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரி சரியான ஒரு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா மேனேஜ்மெண்ட் எப்படி தெரியுமா, ஒருத்தர் கேப்டன்சி நல்லா பண்ணாலும் உங்க உலக கோப்பையை அடிச்சாலும் அடுத்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வேற ஒருத்தவா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு வேலை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆகணும். லைக் நீங்க இந்த வருஷமே நீங்க பார்த்திருப்பீங்க, பேட் கமின்ஸ் என்ன மாதிரியான ஒரு கேப்டனுங்க, நீங்களே சொல்லுங்க. அட் த சேம் டைம் அவரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாரு. அடுத்த வருஷமே வந்துட்டு வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. T20 வேர்ல்ட் கப்புக்கும் அவரே கேப்டனா போட்டுருக்கலாம். தேவையில்லாம மிச்சல் மார்ஸ் எல்லாம் திருப்பி உள்ள கூப்பிட்டு வந்து அவருக்கு கேப்டன்சி கொடுத்து ஸோ கப்பலையே கவுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக் அப்படிங்கிறத அவங்க பண்ணிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஸ்மித்தோடைய கேப்டன்சி பறி போச்சு, அவரோட லைஃப் போச்சு. பட் இருந்தாலும் ஸோ இந்த தடவை அவங்க மனசு வச்சு ஆக்ஷன்ல எடுத்து ஓப்பனராகவும் போட்டாங்க, கேப்டனாகவும் போட்டாரு. என்ன ஒரு கேப்டன்சி, என்ன ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டிராவிஸ் ஹெட்டை விட அவருக்கு ஈக்குவலா பயங்கரமா ஆடுறாரு. அந்த கெப்பாசிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 4 மேட்ச் நாட் அவுட்ல இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் 88, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் 50க்கு மேல அடிச்சிருக்காரு. அண்ட் 2 மேட்ச் 40+ அடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? செகண்ட் லீடிங் ரன் கெட்டர், நம்பர் 1 ஃபேஃப் டு பிளஸி, நம்பர் 1 ஸ்டீவ் ஸ்மித். இந்த அளவுக்கு செம்மையா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி வந்துட்டு டார்கெட் பண்றாங்களோங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு காரணம் ஃபேஃப் டு பிளஸியோட புவரான ஒரு ஃபார்ம் தான். போன வருஷம் அவர் வந்துட்டு நல்லாவே அல்ல, கடைசி 2-3 மேட்சஸ் மட்டும் தான் ஆடி கொடுத்தாரு. அப்படி பார்க்கும்போது ஸ்டீவ் ஸ்மித் செம்மையான கேப்டன். ஃபேஃப் டு பிளஸி விட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபேஃப் தான் மேல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் ஆர்சிபி டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா மேக்ஸ்வெலுக்கு பதிலாக தான் ஸ்டீவ் ஸ்மித் உள்ளவருக்கான சான்ஸ் இருக்கு. ஃபேஃப் டு பிளஸிக்கு பதிலாக இல்லைங்கிற மாதிரியான ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. லைக் போன வருஷம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது போன வருஷம் நான் சொல்றது இந்த ஐபிஎல் தான், அதாவது 2024 ஐபிஎல் தான். அதுல ஒரு பெஞ்சில் கோரும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல என்னை விட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டுட்டு வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் வந்துட்டு பவுலிங் நல்லா பண்ணாரு, எல்லாமே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி விட்டு போறாரான்னு பேசிட்டு இருக்கும்போது 2 நாள்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. அதாவது மேக்ஸ்வெல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆர்சிபியை இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இதுதான் ரொம்ப க்ரூசியல் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஆர்சிபி பத்தி ஏதாவது போடுவாரு, ஸ்டோரி போடுவாரு. கிட்டத்தட்ட 2 மாசமா எதுவுமே பண்ணல. கேம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து எந்த விதமான அப்டேட் வரல. ஸோ மன்னிக்கவும், இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இன்னும் அன்ஃபாலோல தான் இருக்கு. அவர் ஃபாலோ பண்ணல, பண்ணிட்டு இருந்த மனுஷன் இப்போ அன்ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ கரெக்ட் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது. என்னதான் மேக்ஸ்வெல் எல்லாம் இருந்தாலுமே அதிரடி பிளேயர் அப்படின்னா கூட அவருக்கு நீங்க நம்பர் 3 அப்படிங்கிற பொசிஷன் கொடுக்கணும். பினிஷிங் ரோல்ல ஒரு தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்சிபியோட அந்த லைனப்ல பினிஷிங் ரோல்ல தான் வராரு. இப்ப இருக்க பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைனப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி ஓப்பனிங். ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும்
ரஜத் படிதர் வந்துடலாம். அதுக்கப்புறம் 4th டவுன்ல வந்துட்டு வில் ஜாக்ஸ் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 பேட்ஸ்மேன் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டா விராட் கோலி ஆப்வியஸா 1 டவுன்ல வந்துருவாருங்க. அவங்களுடைய பிளேயிங் லெவனும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது மேக்ஸ்வெல்லை எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவர் தேவைதானா? ஸோ ஆல்ரெடி வில் ஜாக்ஸை நல்லா ஃபைன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 இயர்ஸுக்கு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் மேக்ஸ்வெல்லை எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி யோசிப்பாங்கிறது என்னுடைய மைண்ட் செட்டாகவும் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்சிபி கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபாரின் பிளேயர்ஸை ரீடைன் பண்ண முடியும், எவ்வளவு பேர்ஸை விளையாட முடியும், வைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 பேர் தான் ரிட்டர்ன் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபேஃப் டு பிளஸி, அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா மேக்ஸ்வெல், அதை தாண்டி வில் ஜாக்ஸ், இந்த 3 பேர் தான் ஆடி ஆகணும். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே மேக்ஸ்வெல் ஆடுறதுக்கு பதிலாக ஸோ 2 ஃபாரின் பவுலர்ஸுக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஃபாரின் பவுலருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ வில் ஜாக்ஸ் கம்பல்சரி ஆடி ஆகணும், டு பிளஸி ஆடி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ்வெல்லை தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கான பிளான் தான் இந்த வருஷம் நடக்க போகுதா. ஸோ டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஒரு வேற டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு கேங் சொல்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னும் சில வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு இல்ல அக்ஷன் போயிடுவாரு, அக்ஷனுக்கு அவைலபிளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2ல எது நடக்கிறதுக்கான சான்ஸோ ஹைலி பாசிபிள். இந்த வருஷம் அதை தான் பண்ண போறாங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரீடைன் பண்ற மாதிரி இருந்தா ஆர்சிபி எவ்வளவு பேர் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னா சிராஜ் 100%, விராட் கோலி 100%, வில் ஜாக்ஸ் 100%. இவங்க 3 பேர் வந்துட்டு கன்ஃபார்ம். மீது 2 பேர் தான் யாரு அப்படிங்கிறத கேள்விக்குரிய. ஃபேஃப் டு பிளஸியும் அக்ஷன் போகலாம், மேக்ஸ்வெல்லும் போகலாம், இன்னும் நிறைய பேர் கூட போற சான்ஸ் இருக்கு. இந்த 3 பேர் கன்ஃபார்முங்க, மாற்றமே கிடையாது. விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் படிதர் 3 பேருமே வந்துட்டு ஃபியூச்சர், அதுல மாற்றம் கிடையாது. விராட் ஒரு 5 வருஷம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வேற யாராவது கெட்ட பொறுப்பை நல்லா ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு. அண்ட் வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா 10 இயர்ஸ் பிளான்ல இருக்க போறாரு. அண்ட் சிராஜை பொறுத்த வரைக்கும் இருக்க போறாரு, அதுல மாற்றம் கிடையாது. ஸோ இது போக கண்டிப்பா ஒரு 2 பேர் ரீடைன் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் கொஞ்சம் டவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.